நீங்கள் நேரில் கிளம்ப வந்து உட்காந்துட்டு என்ன கேட்டு எப்பவும் சொல்கிற பழைய கதை தான் ஃபஸ்ட்டில் இருந்து சொல்கிற மாதிரி சொல்லுவீங்க. நான் அது புதுசாக கேட்குற மாதிரி தான் கேட்கணும். என்ன சார் இது 11 மாதம் இப்படி போயிருந்தா எப்படி சார்? நான் ஸ்ட்ரிக்டாக உங்களை கேட்டு சொன்னேன், அந்த குழந்தை இறந்ததுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு. முத்து சார், டாக்டர் சைத்தன்ய ராவ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தானே, என்னாச்சு? சார் நாளைக்கு 7:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். ஓகே. டாக்டர் చైతన్య రావు సిటీలో பெரிய சைக்ராட்டிஸ்ட். என்ன டாக்டர், என்னை கை மாற்றி விட பார்க்குறீங்களா? நான் போகணுமாங்க? இல்லை, நான் போகணும். வயசானவரை உன்னெல்லாம் தாங்க மாட்டார். வை டாக்டர், ஆல் ஓகே? உடம்பு ஆல் நாட் ஓகே. நீங்கள் எப்போத்துனுச்சு என்கிட்ட பேஷண்ட்டாக வந்தீங்களோ, நான் அப்போது இருந்து அவர்கிட்ட பேஷண்ட்டாக போகிறேன். இது ஃபேக்ட். இதில் ஃபன்னி ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் எனக்கு கொடுக்கறது ஃபீஸு 2000 ருபீஸ், நான் அவருக்கு கொடுக்கறது ஃபீஸு 3000 ருபீஸ். எவ்ரி டைம் நீங்கள் என்னை மீட் பண்ணும்போது எனக்கு 1000 ருபீஸ் லாஸ். ஐயோ சாரி டாக்டர். இல்லை டாக்டர், எனக்கு புரியுது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. இல்லை, நான் ஒரு மாதிரி கிளியர் ஆகிட்டேன். கிளம்புறேன், நான் போயிட்டு நாளைக்கு வரேன். என்ன, நாளைக்கு வரியா? நோ, இனிமே என் கிளினிக்கில் 1 to 1 உன்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு என்னோட டாக்டர் எனக்கு ஸ்ட்ரிக்டாக அட்வைஸ் பண்ணிட்டார். இனிமேல் நான் பண்ண போகிறதில்ல, உன் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். நீ கூட அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும். நான் எதுக்கு வரணும் கல்யாணத்துக்கு? நார்த் இந்தியன் வெட்டிங், அங்கே ஃபிகரில் செம நறுக்குன்னு இருக்கும். பார்த்தியா, ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கீங்க இல்லை? அங்கே பாரு, சூப்பர் இல்லை? அந்த பச்சை ட்ரெஸ் பாரு, ஸ்ட்ரைட்டாக. ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி இருக்கணும், கரெக்டாக? ஹாய். ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி சரி. பாய். சொந்தக்கார பொண்ணா? நம்பர் வேணுமா? ஈஸி தான். உங்களுக்கு இது அசிங்கமாக இல்லை? அசங்கியமாக தான் இருக்கு, ஆனால் உன் டார்ச்சர் தாங்க முடியல. போகலாமா? ஹலோ சார், 1 minute ப்ளீஸ். பாத்தியா எப்படி இருக்கு பாரு, ஹைட் எவ்வளோ கரெக்டாக இருக்கு. தேங்க்ஸ். பட் என் ஃபியான்ஸே அவன் இருக்கான்ல, என் ஷோல்டர் ஹைட் தான் இருக்கான். கிஸ் அடிக்கணும்னா கூட ஸ்டூல் போட்டு தான் அடிக்கணும். சார், உங்கள் பேர் என்ன? வீரா. ஸ்வீட் நேம். இப்படி கை போட்டு திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் வீரா அப்படின்னா எப்படி இருக்கு? கெத்தா இருக்கா? சரி, அதை விடு. அவன் பேச்சாவது ஒழுங்கா பேசுறானா? இப்போ மெசேஜ் அமிச்சான், பட்டுக்குட்டி சாப்பிட்டியான்னு. என்ன பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, வெள்ளை ஜட்டின்னு? கடுப்பா இருக்கு. அவங்க உங்களை கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ நான் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறேன் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்றும் இல்லை மேம், நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஜுக்கு போக போகிறேன். அவர் தரையே இந்த தொலைஞ்சிடுவார். கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க மேம், ப்ளீஸ் டேக் கேர். சார், 2 minutesல வந்துடுவேன். சார், ஆல் ஓகே? இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் என் கைவினை பிடிச்சிக்கோங்க சார். நான் வேணா உங்கள் இடுப்பை பிடிச்சிக்கிட்டுமா? ஆ, ஆமாம், பின்ன கையில் கிஃப்ட்டு இல்லை, கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருக்கேன். அதுவே கண்டுபிடிக்க முடியல. என்னை பார்த்தா தனியாக நின்று தொலைகிற மாதிரியே தெரியுது. நானே கடுப்பில் இருக்கேன். இப்படி அழகாக வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு கிசு கிசுன்னு அடிச்சிட போகிறேன். ஓடி போய்